11ஆம் நூற்றாண்டு சோழ தேசம் அதன் எல்லையை தாண்டி தெற்கு திசை எங்கும் பரவிய காலகட்டத்தில் பேராட்சிகளின் ஆதிக்கம் அறியாத ஒரு அழகிய மலை கிராமத்தில் மக்கள் எல்லோரும் மகிழ்ச்சியோடு வாழ்ந்து வந்தனர். அதில் ஒருவன் மட்டும் தன் வாழ்க்கையை வேறு ஒரு பரிணாமத்தில் பார்த்தவன். அதன் உள்ளம் தங்களை அறிய நினைத்து அதனை தேடி பயணிக்க முடிவு செய்தான். பல இன்னல்களை சந்தித்து அதனை அஞ்சாமல் எதிர்கொண்டு தன் பயணத்தை தொடர்ந்தான். அந்த பயணத்தில் பல சரித்திர நிகழ்வுகளை கண்டான். கடல் சூழா திசையை நோக்கி சென்றான். தொடக்கமும் முடிவும் இல்லாத ஒரு மாபெரும் மலைத்தொடரை கண்டு வியந்தான். அதனை நோக்கி பயணிக்கும் போது உணவின்றி துவண்டு போய் மயங்கினான். அந்நிலையில் அங்கு வந்த துறவி அவனுக்கு அடைக்கலம் தந்து மொழிகளையும் மதங்களையும் தாண்டி ஆதி அந்தமும் அறிய செய்தார். அவன் தேடலுக்கான அர்த்தத்தை அறிந்து பல தேசங்கள் மற்றும் பல கண்டங்களை கடந்து பல மொழிகள் மற்றும் பல கலைகளையும் கற்று பல மக்களின் நம்பிக்கைகளை உணர்ந்தான். பல மொழிகளில் எழுதப்பட்ட அரிய புத்தகத்தை கற்று வாழ்க்கையில் மெய்ப்பொருள் அடைந்தான். நடந்த இதிகாசங்கள் திரும்பவும் நடக்கக்கூடும் என அறிந்தவன் ஆரம்பித்த இடத்திற்கே வர நினைத்தான். பஞ்ச பூதங்களின் ஆற்றலால் நிகழ்காலத்தை கொண்டு எதிர்காலத்தை கணிக்கக்கூடிய ஒரு மந்திர புத்தகத்தை படைத்தான். இவ்வுலகில் அவன் பயணம் முடியும் என அறிந்தவன் அந்த புத்தகத்தை ஒரு சாமானியிடம் ஒப்படைத்து, நீ திருப்பும் பக்கம் உன் வாழ்வின் திசையை காட்டும் என கூறிவிட்டு மோட்சத்தை தேடி சென்றான். பல வருடத்திற்கு பிறகு இந்த புத்தகத்தின் சக்தியை அறிந்து கொண்ட மன்னர் அதனை தன்வசப்படுத்தினார். அவர் படித்த முதல் வாக்கியத்தின்படி நீண்டவள் புத்திர பாக்கியம் இல்லாத அவருக்கு ஒரு இளவரசன் பிறந்தான். புத்தகத்தின் மகிமையை அறிந்தார். ஒரு நாள் இரவு ஒரு துர்க்கனவு கண்டு அந்த புத்தகத்தை எடுத்து படித்தார். பேரழிவு வரப்போதை இதன் மூலம் அறிந்தவர் அதனை ஆராய்ச்சி செய்து அந்த புத்தகத்தின் பின் குறிப்பை கண்டார். கலியுகத்தில் நடக்கப் போகும் அழிவுகளை பஞ்ச பூதங்களை சக்தி கொண்டு கணிக்க முடியும் என அறிந்தவர் சபையில் உள்ள வல்லுநர்களில் 5 தேர்ந்தெடுத்து போரில் வெற்றி பெற திட்டம் தீட்டினார். இதனை அறிந்த மக்கள் அச்சம் அடைந்தனர். அந்த புத்தகத்தை தீய சக்தி என நினைத்து அதனை அழிக்க முயன்றனர். மன்னர் அஞ்சியவாறே போர் படை சூழ்ந்தது. தன் தலைமுறைக்கு பின்பும் அந்த புத்தகத்தை பாதுகாக்க நினைத்த மன்னர் அரண்மனையின் ரகசிய வழியின் மூலமாக தன் மகன் மற்றும் மனைவியின் மூலம் புத்தகத்தை ஒப்படைத்து அனுப்பினார். அந்த புத்தகத்தின் பயணம் தொடரும்.